Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th Samacheer Physics Unit 1ல Application of Dimensional Analysis Method ஓட second part இது. And then அதுக்கு related examples and limitations of the Dimensional Analysis Method பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது Applications of Dimensional Analysis ஓட second and third part தான் பார்க்க போறோம். ஸோ செகண்ட் பார்ட் என்னென்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஹவு ஃபார் அந்த ஃபிசிக்கல் ஈக்குவேஷன் வந்து டைமென்ஷனலி கரெக்ட் அதை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த செகண்ட் பார்ட் என்னென்னா டு செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் அ கிவன் ஃபிசிக்கல் ஈக்குவேஷன். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா V is equal to U plus AT. இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? ஸோ V வந்து இட் இஸ் நத்திங் பட் த வெலாசிட்டி. அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து LT⁻⁻1. யோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? அகெயின் இது ஃபைனல் வெலாசிட்டி, இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இதோட டைமென்ஷனல் ஃபார்முலாவும் LT⁻⁻1. இதை பற்றி VUA இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸுக்குரிய டைமென்ஷனல் ஃபார்முலா நான் முன்னாடி வீடியோஸ்லேயே கொடுத்துருக்கேன், பார்க்கலன்னா அதை பாருங்கள். ப்ளஸ் AT, ஏங்கிறது ஆக்சலரேஷன், அதோட ஃபார்முலா என்ன? இட் இஸ் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஸோ LT⁻⁻2 வரும், கரெக்டாக? அண்ட் தென் Tயோட டைமென்ஷன் வந்து T. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே வந்து LT⁻⁻1, அடுத்தது யூவோட டைமென்ஷனும் LT⁻⁻1, அண்ட் தென் ஏடியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா L. T⁻⁻2 இன்ட்டு T⁻1 வந்து T⁻⁻1 வரும். ஸோ இதோட டைமென்ஷனும் LT⁻⁻1. ஸோ ஒரு ஈக்குவேஷனை வந்து டைமென்ஷனலி கரெக்டாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சரி ரைட் ஹேண்ட் சைடும் உள்ள சரி அதில் உள்ள ஒவ்வொரு ஈக்குவேஷனோட பார்ட்டும் ஒரே மாதிரி டைமென்ஷன்ஸ் இருக்கணும், அதாவது சேம் டைமென்ஷன்ஸ் இருக்கணும். அதாவது யூவோட டைமென்ஷன் விக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஏடியோட டைமென்ஷன் விக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து டைமென்ஷனலி கரெக்ட்னஸ் அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் V is equal to U plus ATயும் டைமென்ஷனலி கரெக்ட் தான். எக்ஸாம்பிள் 1.14 check the correctness of the equation. கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன், இதை வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ we will first write the given equation. half mv² is equal to mgh. இதில் இந்த ஹாஃப்ங்கிறது உங்களுக்கு என்னது? இட் இஸ் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. இப்போ என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோ அதோடைய டைமென்ஷன்ஸ் மட்டும் எழுதலாம். ஸோ மாஸோட டைமென்ஷன் வந்து கேபிட்டல் M. And then velocity ஓட dimension என்ன? It is LT⁻⁻1 the whole square. And then mass again mgh ஓட dimension எழுதலாம். mங்கிறது capital M, அதோட dimension. Acceleration due to gravity வந்து LT⁻⁻2 multiplied by heightங்கிறது it's a term of உங்களுக்கு length ஓட dimension தான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். M இந்த L⁻2 வந்து L² ஆகிடும், T⁻⁻1 the whole square வந்து T⁻⁻2. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டைமென்ஷனல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து mL² T⁻⁻2. ஸோ இதே தான் அந்த இதுக்கு வருதா அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல M அப்படியே இருக்கும், LL மல்டிப்ளை பண்ணும்போது L² T⁻⁻2. ஸோ ஹென்ஸ் திஸ், இது ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஹென்ஸ் திஸ் ஈக்குவேஷன் is dimensionally correct. So கொடுத்திருக்க equation வந்து dimensionally it is correct. Next பார்க்கலாம். இப்போ தேர்ட் பார்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் தான். இதுவும் இது எப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஒரு ஈக்குவேஷன் மூலமா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த Q வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அனதர் 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அது வந்து Q1, Q2, Q3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல Q வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதை ஃபஸ்ட் எழுதுகிறோம். ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்குமே உங்களுக்கு யூனிட்ஸ் இருக்கும் ஆர் டைமென்ஷன்ஸ் இருக்கும். அதோட டைமென்ஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் ABC. ஏன்னா எல்லாத்துலேயுமே MLT வந்து இன்வால்வ் ஆகிருக்கலாம், ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதோட பவர்ஸ் எல்லாம் நம்ம குரூப் பண்ணுற மாதிரி. ஸோ Q இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Q1⁻A, Q2⁻B, Q3⁻C. இதை வந்து ஈக்குவேஷனாக எழுதும்போது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்குவேட் பண்ணிவிட்டு K அப்படிங்கிற டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டை டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்டை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ரிலேஷன் என்னவாகுது? Q is equal to K multiplied by Q1⁻A, Q2⁻B, Q3⁻C. ஸோ இந்த பேஸ் வச்சுட்டு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆர் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்பிள் 1.15 சால்வ் பண்ணலாம். Obtain an expression for the time period T of a simple pendulum.
ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம். டீயை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம், எல் அண்ட் ஜியில் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ த டைம் பீரியட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் த பால், லென்த் ஆஃப் த பெண்டுலம் அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த பிளேஸ் வேர் த பெண்டுலம் இஸ் சஸ்பெண்டட். இந்த இடத்துல டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் கே வந்து 2π கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் அரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். T வந்து in terms of m, l, gயில் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. ஸோ m power a, l power b, g power c. இது ஈக்குவேஷன் எழுதும் போது T is equal to k times m power a, l power b, g power c. k ஓட வேல்யூ 2π, மற்ற டேர்ம்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதிடலாம். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் த டைம் பீரியட் என்ன, T தான் வரும். இந்த இடத்துல m வந்து 0வாக இருக்கும், mோட பவர் Lோட பவர் 0வாக இருக்கும். ஸோ T பவர் 1. அடுத்தது 2π, இது டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், ஸோ அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. தென் எம்மோடது மாஸ் வந்து கேபிட்டல் M, அதோட டைமென்ஷன் ஃபார்முலா. அண்ட் தென் லென்த்தோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா L பவர் B. ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஸோ ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் தான் L T பவர் -2 டு த பவர் C. இப்போது M, L, T டேர்ம்ஸ் எத்தனை இருக்கோ அதெல்லாம் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே m பவர் a மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து L பவர் B மல்டிப்ளைட் பை L பவர் C இருக்குது. ஸோ L காமனாக எடுத்துட்டோன்னா B + C அண்ட் தென் இந்த இடத்துல T பவர் -2 × C, கரெக்டாக -2 × C. இப்போ இந்த பவர்ஸ் வந்து இந்த பவர்ஸோட நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஏன்னா இந்த M, L, T எல்லாம் குரூப் பண்ணனால இந்த எம்மோட பவரும் இந்த எம்மோட பவரும் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல A என்ன வரும், A is equal to 0 அண்ட் தென் Lோட பவர்ஸ் பாருங்கள், B + C is equal to 0 அண்ட் தென் -2C is equal to 1. ஸோ இங்கே C என்ன வரும், C is equal to -half. இந்த C எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது B -half is equal to 0. So B is equal to half. So நம்ம A என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், B என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், C என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். So T is equal to 2π m power 0. That means the mங்கிற டேர்ம் வந்து ஆப்சென்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ T is equal to 2π m power 0. ஏன்னா இந்த m power 0ங்கிறது 1ஆக இருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அண்ட் தென் L பவர் Bங்கிறது ஹாஃபாக இருக்கும். தென் G பவர் -half. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம், m power 0 is 1. ஸோ 2π இந்த இடத்துல என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் L டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் G வரும். கரெக்டாக, ஏன்னா G பவர் half அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் G வரும். இப்போ G பவர் -half அப்படிங்கிறது 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் G வரும். இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், T is equal to 2π square root of L by G. This is the expression for T in terms of L and G. Example 1.16 பார்க்கலாம். The force acting on a body F moving in a circular path depends on mass of the body, velocity and the radius of the circular path. Obtain the expression for force using the dimensional analysis method. என்ன கேட்டிருக்காங்கன்னா F வந்து in terms of M, V, R இந்த மூணு physical quantity வச்சு F வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ F is proportional to M power A, V power B, R power C. ஸோ இந்த இடத்துல F is equal to proportionality constant K எழுதிக்கலாம். K M power A, V power B, R power C. இங்கே Kயோட வேல்யூ வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ F is equal to 1 multiplied by M power A, V power B, R power C. இப்போ வந்து Fக்கும் அண்ட் தென் MVRோட டைமென்ஷன் எழுதலாம். ஸோ Fோட ரிலேஷன் என்ன, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இதோட டைமென்ஷன் எழுதலாம். மாஸோட டைமென்ஷன் வந்து கேபிட்டல் M, ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் வந்து L T பவர் -2. ஓகே, இஸ் ஈக்குவல் டு எம்மோட டைமென்ஷன் என்ன, இட் இஸ் மாஸ். ஸோ M பவர் A அண்ட் தென் வெலாசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன, L T பவர் -1 டு த பவர் B. அண்ட் தென் ரேடியஸுங்கிறது இட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் லென்த், அதனால L பவர் C. ஓகே, இப்போது இந்த ML T பவர் -2 எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த MLT இங்கே எழுதலாம், M பவர் 1, L பவர் 1, T பவர் -2. அதே மாதிரி இந்த இடத்துல L பவர் B இருக்குது அண்ட் தென் L பவர் C. இது குரூப் பண்ணும்போது L பவர் B + Cன்னு இருக்கும், அதை இங்கே எழுதிக்கலாம். ஸோ L பவர் B + C, T பவர் இங்கே -1 டு த பவர் B வரும், அப்போ T பவர் -B. ஓகே, ஸோ
இப்போ MLT வந்து in terms of powers equate பண்ணீங்கன்னா A is equal to 1 வரும் and then B plus C is equal to 1 வரும் and then minus B is equal to minus 2 வரும். ஸோ இந்த இடத்துல B is equal to 2 வரும். ஸோ இந்த B is equal to 2 இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 plus C is equal to 1. So C is equal to 1 minus 2 அங்கிறது என்னது minus 1. So C is equal to minus 1 and A is equal to 1. இந்த வேல்யூஸை நம்ம ஆல்ரெடி F ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ F is equal to டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படி விட்டுலாம். ஸோ M பவர் A வந்து இட் இஸ் 1. அடுத்தது B பவர் B வந்து 2 வரும். R பவர் C வந்து மைனஸ் 1 வரும். ஸோ இதோட ரிலேஷன் என்ன ஆகுது, mv square divided by r. This is the relation for the force. So mv square by r வருது. So this is the relation for the force in terms of m, v and r. Hence the equation derived. Limitations of dimensional analysis பற்றி பார்க்கலாம். இந்த dimensional analysis மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் 1, 2 எனி நம்பர்ஸாக இருக்கலாம், பை, எக்ஸ்பொனன்ஷியல், இதெல்லாம் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த ஈக்குவேஷனில் இந்த மாதிரி டேர்ம்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய பெராமீட்டர் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து வெக்டாரா ஸ்கேலாரா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியாது. இப்போ வந்து எஃப் வந்து வெக்டாருங்கிறது தெரியும், ஆனால் அது டைமென்ஷனல் அனாலிசிஸ் மூலமா நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக வந்து 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணலாம். எம்விஆர் இருக்குது. ஸோ எம்விஆர் சைன் தீட்டா இந்த மாதிரி ஒரு வெக்டார் குவான்டிட்டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸோ அல்லது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸோ லாகர்த்தமிக் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி எந்த ரிலேஷன்லையும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா அந்த ரிலேஷனை நம்ம இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் மூலமா டிரைவ் பண்ண முடியாது. ஒன்லி த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்லேயோ அல்லது வந்து கோஷன்ட்டில் இருக்கிற மாதிரியோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். ஓகே. And then இந்த dimensional analysis method வச்சு up to 3 physical quantities வரைக்கும் தான் உங்களால் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால தான் it is restricted to 3 physical quantities அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து டைமென்ஷனலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எல்டி வந்து கரெக்டாக இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆஸ் சச் அந்த ஈக்குவேஷனே கரெக்டாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. மோரோவர் அந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இப்போ டைமென்ஷனலெஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 2 பை 1 அப்படிலாம் நம்ம வந்து டிரைவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் ஒரு புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து அது டிசைட் பண்ணாது. ஸோ இது வந்து ஒன்லி டைமென்ஷனலி கரெக்டாக இல்லையாங்கிறத மட்டும் தான் செக் பண்ணும், ஆனால் ஈக்குவேஷனே கரெக்டாக இல்லையாங்கிறத செக் பண்ணாது. Thank you for watching this video. Thank you.